வச்ச அம்மா, அப்பா வந்து தேவயானி மேமும், சரத் சாரும். அவங்க வந்ததுலேருந்து இந்த படம் வந்து ரொம்ப இன்னும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே இத ரொம்ப நம்பிக்கையா பார்க்குற ஒரு படமா ஆச்சு. அவங்க இந்த படத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்ல, அவங்க இந்த ஸ்பாட்ல நடிச்ச விதம், இந்த படத்த ஓன் பண்ணிக்கிட்ட விதம், அவ்வளவு ரொம்ப ரியலா ஆக்குனாங்க. அந்த கதைய அவ்வளவு உணர்வுபூர்வமா மாத்துனாங்க. சரத் சார்லாம் இன்னைக்கு அவரோட பெருந்தன்மை அப்படி சொல்றாரு. என்ட்ட நெறைய விஷயங்கள கேள்வியா கேட்டிருக்காரு. இன்னும் நெறைய விஷயங்கள பெட்டர் பண்ணியிருக்காரு. நான் எனக்கு இருக்கிற இதுல, "சார் இங்க நிக்கிறீங்க, இங்க நிக்கிறீங்க" அப்படி சொல்லுவேன். அவரோட அனுபவத்திலேருந்து, "இல்ல நான் வந்து இந்த பேக்க மீதா கிட்ட குடுக்குறேன். ஆமா தேவயானி மேம் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க." ஒரு ரியலா ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்குமோ, அத அப்படி அந்த வீட்ட ரொம்ப லைவா கிரியேட் பண்ணது வந்து சித்தார்த் சார், சரத் சார், தேவயானி மேம், மீதா இவங்க எல்லாரும் தான். நான் மீதாவுக்கும் நெறைய இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு வாட்டி இங்கேயும் சொல்லணும். இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா ஒரு படம் குடுத்துட்டு, ஒரு ஹீரோக்கு சிஸ்டர் ரோல் அப்படின்னு ஒருத்தர் கதை சொன்னா, யாரா இருந்தாலும் அதுல நெறைய பயம் இருக்கும். இது டைப் காஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஸ்கிரிப்ட்ட படிச்சு, இந்த ஸ்கிரிப்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட்ல மட்டுமே அவங்க அவங்க கெரியர்ல ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துல நடிச்சாங்க. ஸோ அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் மீதா. அண்ட் ஆல்சோ எனக்கு அவங்க குடுத்திருக்கிற பெர்ஃபார்மன்ஸ இப்ப பார்க்கும்போது, மீதா இந்த படத்துக்கு அவ்வளவு ஆட் பண்றாங்க. அவங்களோட ஷூஸ வேற ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க் யூ மீதா. தேங்க் யூ.